இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல MCR Pure Cotton Club formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அண்ணனை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்ற அளவுக்கு தைரியம் கிடையாது. லவ் லெட்டர் எழுதுவாங்க, நான் எங்க அண்ணனுக்கு லெட்டர் என்ன லெட்டர் இது அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு அப்படி எல்லாம் இருட்டு ஆயிருச்சு ஒரு நிமிஷம். டெய்லி வாக்கிங் போறேன்னு 4 முட்டை போண்டாவா வாயில உருட்டி விட்டுட்டு இப்போ அடிக்க அடியில நான் தெளிவா உங்க அம்மாட்ட என்ன சொன்னா, நீங்க கல்யாணம் பண்ணி வச்சா பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லி எந்த ரீசனுக்காகவும் நாங்க ஓடிலாம் போக மாட்டோம். நீங்க அதை பத்தி வரியே பண்ணாதீங்க, நீங்க எத்தனை நாள் வேணாலும் வெயிட் பண்றோம், நீங்க கன்வின்ஸ் ஆகுங்க, அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். காமெடி வீடியோஸ்லாம் பண்றாங்களா, நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் பண்றாங்க, நம்ம பண்ணலாமான்னு கேட்டா சொந்தக்காரன் ஏதாவது சொல்ல தராங்க, வேணாம் அப்படின்னு இப்படியே சொல்லிட்டே இரு, சும்மா ட்ரை பண்ண ஒரு வாட்டி அப்படின்னு சொன்னா, சரி கேட்கறால ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வருஷம் டெய்லி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு டாஸ்க். டெய்லி ஒரு கண்டென்ட் போட்டே ஆகணும் என்ன நடந்தாலும். நாங்க ஊர்ல இருந்து இங்க இருக்கோம், பட் நம்ம லாங்குவேஜை நீங்க இப்படி வீடியோவா போடும்போது எங்களுக்கு அது ஊர்ல இருக்கிற மாதிரியே ரொம்ப ஃபீல் ஆகுது. எப்போ அது எப்படிக்கா கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பரியர் பெருமாள்ல உட்காந்து அந்த கிளாஸ் ரூம்ல உட்காந்துருந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல யோகி பாபு, லிங்கேஷ், அப்புறம் கதிர், கைலானந்தி, இவங்களை தவிர இது எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான், என்னோட டான்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். வணக்கம் வணக்கம், 2 பேரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நெல்லை ஹாப்பி கப்புள்ஸ், அந்த பேர்லேயே ஹாப்பின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா கப்புள்ஸ்க்கு முன்னாடி. இப்போ இருக்கிற நிறைய கப்புள்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் கிடைக்கவே மாட்டுது. என்னென்னு கேட்டால் ஹாப்பி இந்த ஒரு விஷயம் தான். ஸோ உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, நீங்களுமே அதை அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். உங்களோட லவ் ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சிச்சு, இப்போ எப்படி போயிட்டுருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இவங்க எனக்கு காலேஜ் கோரியோ பண்ண வந்தாங்க. ஸோ ஆஸ் அ டான்ஸ் மாஸ்டராக தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன். ஆக்சுவலாக ஒரு இதுக்கு கேட்டிருந்தோம், கோரியோகிராஃபர் வேணும் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அண்ணனோட காமன் ஃப்ரெண்டு எங்கள் அண்ணன். ஆனால் இவங்களை டேரெக்டாக பார்த்தது கிடையாது. அண்ணனுக்கு இவங்கள டேரெக்டாக தெரியாது. அண்ணனோட இன்னொரு ஃப்ரெண்டு மூலமாக இவங்க இன்ட்ரோ. பட் ஸோ காமன் ஃப்ரெண்ட் இவங்க 2 பேருக்கும் நடுவில் அப்படி தான் இன்ட்ரோ ஆச்சு. பட் அப்போது இவ்வளோ ஸ்பார்க்கெலாம் இல்லை. ஆக்சுவலி இவர் எப்படின்னா அந்த டீமில் இந்த பேசாமே ஓரமா மூஞ்சி தூக்கிட்டு உட்கார்ற ஒரு நிறைய 2-3 பேர் கூட வந்திருப்பாங்க. ஆனா இவர் மட்டும் பேச மாட்டாரு. அது என்ன இவர் மட்டும் இப்படி ஓரமா உட்காந்து இவ்வளோ கேர்ள்ஸ் இருக்கோம், எல்லாருமே வந்திருக்கோம் கத்துக்கிறதுக்கு, எல்லாரும் பேசுறாங்க. ஸோ அது ஒரு சின்ன அட்டென்ஷன் சீக்கிங். அப்ப தெரியல, இப்ப புரியுது. ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிகேட் பெருசாக இல்லை, பட் ஒரு சின்ன இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு MBA பண்ணும்போது தான் மறுபடியும் நம்பர்லாம் தேடி எடுத்து பட் நான் பேசுவேன்ற இது அவங்களுக்கு இருந்திருக்கு. எப்படியாவது இவ கூப்பிடுவா அப்படின்ற ஒரு இது தோணிட்டே இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க, அப்புறம் எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம். ஸோ அப்புறம் ஃப்ரெண்டாக தான் பேசணும். அதுக்கப்புறம் திருநெல்வேலி, எனக்கும் திருநெல்வேலி நேட்டிவ், அவங்களும் திருநெல்வேலி. சரி எப்படியாவது இதை ஒரு காரணம் காட்டியாவது வீட்டில். சொந்த ஊர் திருநெல்வேலி, ஆனால் பிறந்தது எல்லாமே சென்னை தான். நான் பார்ன் brought up சென்னை தான், பட் நேட்டிவ் திருநெல்வேலி. ஸோ இவர் திருநெல்வேலின்றது தெரியும். ஸோ அதனால் எப்படி இந்த விஷயத்த சொல்லியாவது வீட்டில் நம்ம பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் எங்களோடது. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது? எனக்கு எங்கள் அண்ணா தான் எல்லாம். அம்மாட்டே ஏதாவது போய் கேட்டாலும் அவன் அண்ணன்ட்ட போய் கேளு, அண்ணன் ஓகே சொன்னால் போ. ஸ்கூல் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, காலேஜ் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, எதுவுமே இவன். ஆனால் அண்ணனை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. எப்படி சொல்லலான்னு யோசிச்சு எல்லாரும் லவ் லெட்டர் எழுதுவாங்க. நான் எங்கள் அண்ணனுக்கு லவ் லெட்டர் எழுதி லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்காக அண்ணனுக்கு ஒரு லெட்டர் எழுதி அண்ணனோட பர்ஸில் அதை சரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பர்ஸ் எடுப்பானே, அப்போ இது என்ன பேப்பர்னு பார்ப்பான், அப்படி கண்டுபிடிப்பான் அப்படின்ட்டு நானும் வச்சேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டேஸ்லாம் அவன் பார்க்கல. சரி இதுக்கு மேலே எங்கே பார்க்க போகிறான், பார்க்குறேன் அன்னைக்கு பார்த்துக்கலாம், நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க அன்னைக்கு பார்த்துட்டேன். நானும் இன்றைக்கி அப்படியே ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுட்டு அப்படியே பெட்டில் படுத்துருக்கும் போது ஹெட்ஃபோனை பிடுங்கி என்ன லெட்டர் இது அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு அப்படி எல்லாம் இருட்டு ஆயிடுச்சு ஒரு நிமிஷம். அது எங்கே நான் படுத்துருக்கிறதுக்கு சைடில் த்ரெட்மில் அடி விழுது எனக்கு.
பயங்கரமாக அடி விழுது, மிதி விழுது, எல்லாம் விழுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அப்பாடா எப்படியோ கன்வே பண்ணிட்டோம் விஷயத்த வீட்டுக்கு, இதுக்கு மேலே நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒன்றும் அவங்களால பண்ண முடியல. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஃபைனலி இதுதான், யாரை பார்த்தாலும் அவங்கக்கிட்டே உண்மையை சொல்ல தான் போகிறோம், அதனால் நீங்கள் பெட்டர் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே போங்க. அவருக்கு எப்படி இருந்திருக்கும், நம்ம அன்னைக்கு இன்ட்ரோ கொடுத்தோம், கடைசியில் பையன். அதுதான் அது வந்து விஷயம், இவங்களோட கேரக்டரோ அதை பற்றிலாம் இல்லை, ப்ரொஃபஷன். இப்போ ஓகே இது இப்போ ஆடுறான், ஓகே ஒரு 45 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்றது கேட்குறேன். எனக்கு அப்போ என்ன பதில் சொல்லன்னு தெரியல. அது வரைக்கும் நாங்கள் இப்படியேவா இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அப்படின்னா. அப்புறம் பேசல கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் ஓகே இப்போ பயங்கர க்ளோஸ், மாமா மச்சான் அப்படின்ற மாதிரிலாம் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து அடி வாங்கிட்டு கொஞ்ச நாள் போராட்டம் செஞ்சிருந்தாங்கல்ல வீட்டில், அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லைன்ட்ட சொன்ன அந்த மாதிரி நான் சொன்னேன், லவ்னா அடி இவ்வளோதான் செய்யும், வாங்கிக்கோ. அடி விழுறது அவங்களுக்கு இல்லை, மிரட்டல்கள்லாம் வந்தது. எந்த மாதிரியான மிரட்டல்கள்? ஆடுறதுக்கு ஒரு அதாவது இந்த ரைட் சைடு கால் இருக்காது, லெஃப்ட் சைடு கை இருக்காது. என்ன தம்பி ஆடுறது கை காலம் வேணுமா வேணாமா அப்படிலாம் கேட்குறது. ஓகே, உங்களுக்கு இங்க இருந்து அங்க இருக்க பிள்ளை கேக்குதா உங்களுக்கு? சொல்லுவாங்க அந்த மாதிரி லோக்கலா பேசுவாங்க. பட் யாரு அனுப்புறா? நான் ரொம்ப டீசெண்டாக ஆன்சர் பண்ணிட்டேன் அவங்கள்ட்ட. சார் இப்போ நான் உங்கள் பொண்ணை வந்து கம்பல் பண்ணி கூட்டிகிட்டுலாம் ஓடி வரல, அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அவ்வளோதான். உங்களுக்கு விருப்பம்னா உங்கள் பொண்ணை சத்தம் போட்டு வச்சுக்கோங்க, நான் என்ன வந்து உங்கள் பொண்ணை கடத்திட்டு போகிறேன்னு சொன்னேன்னா, அவர் என்ன சொன்னே தெரியல, அவர் என்ன இப்படி சொல்கிறான்ட்டு வச்சுட்டாங்க. உங்க பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் இவ்வளோ கூப்பிட்டு 2 மீறி திரும்ப அடடா இவ ஃபோன் பண்ணி நீ என்ன சொன்ன, திரும்ப என்ன போட்டு அடிக்கிறான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு. பட் அதெல்லாம் இப்போ நினைச்சா ரொம்ப காமெடியாக இருக்கு. லவ்ல இதெல்லாம் எல்லா வீட்லயும் லவ்ல ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். அவங்கள பொறுத்த வரைக்கும் சொல்லாம எங்கேயாவது கூட்டிட்டு போறது அப்படி, அதுதான் அது பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்படுறது. அது அவங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறது. நான் தெளிவாக அவங்க அம்மாட்ட என்ன சொன்னேன்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இவட்டே சொல்லிட்டேன், அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அது நம்மளால் எதுக்கு அவ்வளோ, ஏன்னா எனக்கு தங்கச்சி இருக்குது, அவங்களும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நின்னா நான் கேட்க தானே செய்வேன். ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் எந்த ரீசனுக்காகவும் நாங்கள் வந்து ஓடிலாம் போக மாட்டோம். நீங்கள் அதை பற்றி வரியே பண்ணாதீங்க, நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் கன்வின்ஸ் ஆகுங்க, அப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இவர் திருநெல்வேலி, நான் சென்னை. பார்க்குறதே எப்படியும் ஒரு 4 months 5 months கொஞ்சம் தான். அப்படி இருக்கும்போது தான் ஃபோன் பேசுறதுல தான் வந்து பேசி என்னை கூட்டு வந்துட்டே நீ அப்படின்னு சண்டை வரும்போது அடிக்கடி சொல்லிப்பேன். யார் ப்ரொபோஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்? அவங்க தான் ப்ரொபோஸ் பண்ணாங்க. தோணுச்சு, பட் ஆமாம், ஆனால் சொல்லிக்கல அவர், ஆனால் சொல்லிட்டார். இந்த சோஷியல் மீடியாவில் இந்த இன்ஃப்ளூயன்சர் அவதாரம் அது எடுத்தது எப்படி அப்படி, அதை பற்றி சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு நான் இப்போது இந்த டான்ஸ் ஃபீல்டில் இருக்கும்போது கோவிட் வரும்போது தான் வந்து பாப்பா வச்சு நான் குட்டி குட்டி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். குட்டி மாஸ்டர், இவங்க மாஸ்டர். நான் மாஸ்டர் என்கிட்ட கிளாஸ் டெய்லி வந்துடும், என்கிட்ட ஒரு 2-3 years வந்து நான் கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறேன். இப்போ டான்ஸ் ஆட ஆரம்பித்தேன். அப்படி அந்த டான்ஸ் பற்றி அவளை சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்டெப் சொல்லி கொடுக்குற மாதிரி அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அது அப்படி காமெடியாக 2-3 சின்ன சின்ன கடி டாட்டர்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தோம். அது கோவிட் டைம் நல்லா அந்த டைமில் டிக்டாக் அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல ஃபேன்ஸ் அவளுக்கு ஃபாலோ பண்ணாங்க, நிறைய இருந்தது. அப்புறம் அது பேன் பண்ணிட்டாங்கல்ல, ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணி நாங்களும் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வரல, இன்ஸ்டாகிராம் யூடியூபுக்குலாம் வரல நாங்களும். ஆமாம், அதில் அப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம். திரும்ப இந்த மூவி பண்ணுறது அப்படி போயிட்டு இடையில ஒரு நாள் இவன் சொன்னான், இந்த மாதிரி காமெடி வீடியோஸ்லாம் பண்ணுறாங்களே, நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுறாங்க, நம்ம பண்ணலாமான்னு கேட்டான். நான் சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எதுவும் சொல்ல போகிறாங்கல்ல, அதெல்லாம் தேவையில்லை, வேலை பார்க்காத, சொந்தக்காரனை ஏதாவது சொல்ல போகிறானுங்க, வேணாம் அப்படின்னு இப்படியே சொல்லிகிட்டே இரு, சும்மா ட்ரை பண்ணால் ஒரு வாட்டி அப்படின்னு சொன்னான். சரி கேட்குறால ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் தான் பயங்கரமாக நடிகர் நினச்சிட்டு இருந்தேன். அப்போது நம்ம வீட்டில் இட்லி சாப்பிட்றீங்களா நைட்டு, ஒரு நார்மலாக அது சாப்பிட்றேன்னு கேட்டால் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ 3 இட்லி தான்ப்பா இருக்குது, சாப்பிட்ரு போதுமா உங்களுக்கு, 3 இட்லி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி உடனே இப்போ பாப்பா வேறு சாப்பிடணுமே, சரி அப்புறம் 2 கொடு அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் 2 சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு அப்படி வெளில கிளம்பி சாப்பிட போகிறோம். எப்போ சாப்பிடாம எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்பா. இந்த காமெடி தான் இது பயங்கர ஹிட் ஆச்சு ஃபஸ்ட் எடுத்தோன்னே. அப்போ எங்கள் ஊர் சைடில் வந்து அந்த ஸ்லாங் வந்து திருநெல்வேலி ஸ்லாங், நான் வீட்டில் உள்ள மாதிரியே அப்படியே எவ்வளோ கொண்டாவில் அப்படிலாம் சொல்கிறேன்னா, அது வந்து நல்லா ரீச் ஆச்சு. அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்கும், ஒய்ஃப் வந்து பயங்கரம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம்.
அப்புறம் நிறைய அந்த மாதிரி நிறையா வந்தது, எதுக்கு இப்படி பண்ணுற, உனக்குன்னு நீ ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு டேரக்டர், இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொன்னேன். இல்லை இப்படி சொல்கிறாங்க, என்ன பண்ண, அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க, நீ கண்டுக்கிடாத அப்படின்ட்டு டாஸ்க் வச்சுட்டோம். ஒரு வருஷம் டெய்லி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு டாஸ்க், டெய்லி ஒரு கண்டென்ட் போட்டே ஆகணும் என்ன நடந்தாலும் அப்படின்னு அப்போ சொல்லி. வீட்டில் நடக்கிறத வந்து எடுத்து எல்லாம் நடக்குமோ ஆமா ஆமா ரியலா நடக்கிறது 90% கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போடுவோம், அவ்வளவுதான். 90% எங்கள் வீட்டில் நடக்கிறது தான். அதை வந்து கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுக்கு அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ் வந்து டைலாக்ஸ் எதுக்கு முதல்ல டைலாக்ஸ் எல்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி டைலாக்ஸ் கொஞ்சம் டிஆர் ஸ்டைல்ல எல்லாம் கொண்டு வர்றது சார் வந்து ஸ்டைல்ல அந்த டைலாக்ஸ் மட்டும் போடுவோம். ஆமா. கிரிஞ்சா தான் இருக்கும், ஆனா அது அந்த ஊர் கிரிஞ்சாதான் இருக்கும். கிரிஞ்சாதான் இருக்கும்ல, கிரிஞ்சாதான் இருக்கும். ப்ரப்போஸ் தான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நீங்க ஆல்ரெடி பண்ண ரீல லைவா ரீக்ரியேட் ஆச்சு பண்ணி காட்டுங்க. இப்போ எங்க போறீங்க? இல்ல சாப்பிட்டு முடிச்சோம், இல்ல பிளேட்டை கழுவாமா, நீங்க வைங்க, நான் சாப்பிடணும் அந்த தட்டுல. இல்ல நான் சாப்பிட்ட தட்டுல எவ்வளவு நீ சாப்பிட போற? சின்ன தம்பி படத்துல குஷ்புக்கு அப்புறம் புருஷன் சாப்பிட்ட எச்சி பிளேட்ல சாப்பிட்ற முதல் பொண்டாட்டி நீதாம்ல. எச்சி பிளேட்ல சாப்பிட்றாங்களா? வேலைக்கார அக்கா லீவு கொண்டு போய் போட்டின்னா நான் கழுவணும் 2 தட்டையும் வச்சுட்டு போ, சாப்பிட்டு ஒரே தட்டா நான் கழுவிப்பேன். ஆமா, அந்த சின்னத்தம்பி குஷ்பு என்ன சொன்ன சரி, ஆனா உன்னே நீ வந்து பிரபுன்னு சொன்ன பத்தியா, அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதில் ஒருத்தன் எனக்கு கல்யாணம் அப்படின்னு போவோம் பாரு, அதை வேணா நான் உன்னைய கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஒருத்தர் இப்படி இப்படி வருவாரு, அவரே தான். ஓகே, நைஸ், வெரி நைஸ். மேனா மினிக்கி, அதுக்கப்புறமா இன்னும் நிறைய ஒரு சில வார்த்தைகள்லாம் நிறைய யூஸ் பண்றீங்க. ஸோ அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் விளக்கத்தை சொல்லுங்களேன். மேனா மினிக்கினா என்ன, பயங்கர சீன் போட்டு போறதுதான் எங்க ஊர்ல மேனா மினிக்கின்னு சொல்லுவோம். இன்னுமே ஒரு சில விஷயங்கள்லாம் சிலிப்பிட்டு போறா, சிலிப்பிட்டு போறான்னு சொல்லுவோம். அதான் ரொம்ப பந்தா பண்ணிட்டு போகாத, சீன் போட்ட போறதெல்லாம் ஓவரா சிலிப்புத அப்படின்னு சொல்லுவாங்களா. எங்க ஊர்ல எங்க பாட்டிலாம் அதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவளை பாரு, என்ன சிலிப்பு வரல பாரு அப்படிங்கிற மாதிரி. அதனால அந்த ஸ்லாங் வந்து அந்த வார்த்தையை வந்து நான் சொல்லுவேன். இவன் நார்மலா பேசினாலுமே நான் சொல்லிடுவேன், இந்த டைலாக் அப்படி சொல்லாத, நீ இப்படி சொல்லு அப்படின்னு அந்த வார்த்தையை கொண்டு வந்து நான் உள்ள போட்டுருவேன். அது நிறைய அப்படி சலம்பிக்கிட்டே இருக்கேன் அங்க இங்க, அப்படி அங்க இங்க ஏன் போய்கிட்டே இருக்கே அப்படின்றதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு எப்படி சலம்பிக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற வேர்ட்லாம் வந்து அங்க இருக்கவங்க மக்களுக்கு பிடிக்கும். அப்படியானே, அதுவும் அங்க இருந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட கமெண்ட்ஸ், அவங்களோட மெசேஞ்சஸ்ல வர நாங்க ஊர்ல இருந்து இங்க இருக்கோம், பட் நம்ம லாங்குவேஜை வந்து நீங்க இப்படி வீடியோவா போடும்போது எங்களுக்கு அது ஊர்ல இருக்கிற மாதிரியே ரொம்ப ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது தான் இன்னும் வேர்ட்ஸ் தேடி நிறைய கால்ஸ் வரும் எனக்கு. ஃபாரின்லேருந்து, யூஎஸ்லேருந்து வரும், ஃப்ரான்ஸ், நிறைய ஊர்லேருந்து வரும். உங்களோட காமெடி வந்து வாட்ஸ்அப்பில் டெய்லி குரூப்பில் வரும். ஸோ எனக்கு வந்து எங்கள் ஊரை வந்து நம்ம ஊரை ஞாபகப்படுத்துது, நீங்கள் பேசுகிறது, இந்த வீட்டில் நடக்கிறது, எப்பா அப்படின்னு சொல்கிறது, அதை தான் கால் பண்ணி கேட்பாங்க. அந்த ஒரு வாட்டி அதை சொல்லுங்க, ஒரு வாட்டி சொல்லுங்களேன், அப்படி கூப்பிடுங்களேன் அப்படின்னு எங்களை பப்ளிக்லேயே கேட்பாங்க. ஆமா, அவனு இல்ல எப்பா அது எப்படிக்கா கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நான் அதுக்கு முன்னாடியே அப்படிதான் கூப்பிடுவேன். இந்த வீடியோக்காக எப்பா என்னப்ல இப்படிதான் இருக்கும். ஏன்னா எங்க அம்மா அப்பாவை அப்படிதான் கூப்பிடுவாங்க. அது பார்த்து பழகினதுனால மேபி அப்படி வந்துச்சான்னு தெரியல. இந்த என்னங்கன்ற கூப்பிடுற ஹேபிட் முதல்ல இருந்தே கிடையாது. ஏய்வா போன்றது தாண்டி எப்பாக்கு மாறினது. அது அப்படி 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி 4 பேர் 4 விதமாக உங்ககிட்ட பேசும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே எப்படி இருந்துச்சு? இல்லை, இப்போ எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் எதுக்கு பண்ணிகிட்ருக்கேன், உனக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது ஊரில், நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு. நான் அப்போ என்ன சொன்னேன், மாப்பிள்ளை பிடிக்கலன்னா தயவுசெய்து நான் பிளாக் பண்ணிடு, நான் அப்படி தான் பண்ணுவேன் சரியா அப்படின்னு சொன்னேன். உனக்கு ஒன்று பிடிச்சிருக்கல, அது நீ பண்ணுற, எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், ஆனால் என்ன தயவுசெய்து இந்த விஷயத்தில் என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக அதுக்கு பயந்து தான் ரொம்ப நாளாக வீடியோ போடலை அவங்க. யாராவது ஏதாவது சொல்லி, ஏன்னா இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான், நாங்கள் இப்போ இருக்கிற ஏரியா தான். ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி, ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுன்னு நிறைய பேர் இருக்கும்போது யாராவது கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ ஸ்கூல் காலேஜ் கொரியோகிராஃப் பண்ண போகும்போது என்னைய வந்து எதுவும் தப்பாக சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஒன்னையும் சேர்த்து பேசுவாங்க. மெசேஜ் எல்லாம் கமெண்ட்லலாம் ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் உனக்கு ஓகேவா பண்ணுறாங்க வரும். அப்போ வந்து ஏன் இப்படிலாம் வீடியோ போடுற அப்படின்னு கேட்ட ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் இப்போ ஸ்டேட்டஸ் இப்போ வந்து அவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேட்டஸ் வச்சு அன்னைக்கு ஒன்று போட்டிருந்தியே சூப்பராக இருந்துப்பா, பார்த்துட்டே இருந்தோம் அப்படிம்பாங்க. ஓகே, பார்க்க இப்போ பிடிக்குது. தனுஷ் சார் சொன்ன மாதிரி பார்த்த உடனே பிடிக்கல யாருக்கும், பார்க்க தான் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப பேட் கமெண்ட்ஸ்லாம்
வந்தது கிடையாது. நாங்கள் திடீர்னு ஏதாவது டான்ஸ் ஏதாவது போட்டோன்னா அந்த டான்ஸ்க்கு வந்து என்ன கமெண்ட், நீங்கள் காமெடியே பண்ணுங்களேன் எதுவும் டான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு 10 நல்ல கமெண்ட் வரும், ஒரு கமெண்ட் ஏன் டான்ஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி வரும். பட் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரியான இப்படிலாம் சம்பாதிக்கிறீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு பேச அந்த மாதிரி ஏதாவது போட்டோம் அப்படின்னா, இப்படி சம்பாதிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, இதை நீங்கள் 4 பேருக்கு இந்த சம்பாதிங்களே வரும் இல்லை இதெல்லாம் ஒரு பொழப்பா உனக்கு அப்படி வரும். அப்படி வரும். ஆமா, ஆமா. இதெல்லாம் நான் என்னோட பொழப்பே தான் டான்ஸர் தானே அப்படின்னு நான் போடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. எங்கள் ஊர் ஸ்லாங்லேயே என்னை திட்டுவாங்க, எல்லா ஊர்லயும் திட்டுவாங்க. ஞாபகம் வச்சுட்டு மனசுல வச்சுக்கிற அளவுக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்தது கிடையாது. உங்களை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக எங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது இல்லாமல் டேரக்டராகவும் தெரியும். பட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து மாரி செல்வராஜ் அவர் கூட வந்து பரியரும் பெருமாள் படத்தில் ஒர்க் பண்ணதா நிறைய டாக்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், நான் வந்து பரியரும் பெருமாள் படத்தில் ஒர்க் பண்ணேன். நான் நெல்லை ஆந்தம் சொல்லி திருநெல்வேலிக்கு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருந்தேன், வீடியோ ஆல்பம். அது இப்போ நேஷ்னல் ஆந்தம் மாதிரி நெல்லைக்கு ஒரு ஆந்தம் வேணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஐடியாவில் அதை ட்ரை பண்ணேன். எல்லோரும் அது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் வேணாம் அப்படின்னாங்க. ஆனால் நான் எங்கள் ஊருக்காக எதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை நான் எழுதினேன். அந்தோனிதாசன் தான் அந்த பாட்டு பண்ணார். மியூசிக் வந்து அல் ருஃபியான்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு தான் பண்ணார். எங்கள் ஊரில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் ஃபர்ஸ்ட் சாங் அந்த சாங் பாட்டு தான் வரும் இருக்கும் ரீல்ஸில். அது பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு நாள் ஒரு கால் பண்ணார், மாரி செல்வராஜ் கால் பண்ணி, இந்த மாதிரி நான் மாரி செல்வராஜ் பேசுகிறேன்ப்பா அப்படின்னாங்க. எனக்கு இவரோட அசிஸ்டன்ட் ராம் சாரோட அசிஸ்டன்ட்னு சொன்னாங்க. அப்போ அப்ப அவரு படம் பண்ணல. ராம் சார் எந்த ராம் சார்னு கேட்டேன். இந்த மாதிரி இந்த படம்லாம் பண்ணுங்க அப்படியா, சரி பிரதர் சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் உங்கள் பாட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நெல்லை ஆந்தம், எப்படி அதெல்லாம் ஷூட் பண்ணீங்க, நெல்லை பேர் கோயில் வாசலில் இவ்வளோ பசங்களை வச்சு எப்படி பண்ணீங்க, நீங்கள் யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், பிரதர் அசிஸ்டண்ட்லாம் கிடையாது, நான் கோரியோகிராஃபர் பேசிக்காக, அதனால் எனக்கு இந்த எங்கள் ஊரை பற்றி ஒரு பாட்டு எடுக்கணும். நானும் அதே ஊர் தான்ப்பா அப்படின்னாரு. அப்படியாண்ணா, சரி சொல்லுங்கள் பிரதர் என்ன பண்ணணும், இன்னும் ஒரு படம் பண்ண போகிறேன், அந்த படத்துக்கு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கிளாஸ் ரூமில் உட்கார்றதுக்கு எனக்கு வேணும், ஸோ நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமா, உங்களால் முடியுங்கிறது எனக்கு உங்களோட ஷார்ட்ஸு உங்கள் டான்ஸ்லாம் பார்த்தாலே தெரியுது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், அப்போ நிறைய பேர் அந்த பாட்டு பார்த்து என்ன கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் முதல்ல நேரில் வாங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் நான். அப்புறம் ஒரு 5-6 மந்த் கழிச்சு திரும்ப கூப்பிட்டார். நான் இந்த மாதிரி ஊருக்கு வந்திருக்கேன், உங்களை மீட் பண்ணலாமான்னு. வாங்க என்னோட அகாடமிக்கு வாங்கன்னு சொல்லி டான்ஸ் அகாடமிக்கு வர சொல்லியிருந்தேன். எங்கள் கிளாஸ்க்கு கீழே அவங்க வெயிட் பண்ணியிருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், சாரை வந்து பார்த்துருக்கேன். அப்புறம் அந்த படத்தில் வந்து அப்புறம் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வேணும், ஆடிஷன்லாம் வேணும்னு சொல்லி கிளாஸில் தான் ஆடிஷன் வச்சாங்க. க்ரியேட்டிவில் தான் எல்லாமே பண்ணாங்க, எல்லாம் ஷூட். அப்போ அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் சொன்னார், ரஞ்சித் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. ரஞ்சித் சாரும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு, அப்படியே அப்போ ரஞ்சித்லாம் வருவாங்களா அப்படின்னா, வருவாங்க, பார்க்கலாமாண்ணா அவங்களாம், பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படி ஷூட்லாம் இப்படி ரெடி ஆச்சு எல்லாமே. அப்போ என்னோட அந்த பரியர் பெருமாளில் உட்காந்து அந்த கிளாஸ் ரூமில் உட்காந்துருந்த ஸ்டூடெண்ட்ஸில் யோகி பாபு, லிங்கேஷ், அப்புறம் கதிர், கைலானந்தி, இவங்களை தவிர இது எல்லாருமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான், என்னோட டான்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். லோக்கலில் திருநெல்வேலி பசங்க, ஏன்னா இங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும்னா அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்கணுங்கிறது இருக்குது. அதனால் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை நான் ஃப்ரீயாகவே ஒரு 2 மாதம் நான் கூப்பிட்டு போயிருந்தேன். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சைட் விசிட்டே ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.